ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் பேசிக் லெவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச், செயின் ஸ்டிச் அண்ட் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ் எல்லாருமே ஷூயிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் அதில் ட்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீடில் மூமெண்ட்டும் ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரி நீடில் பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிற நீடில் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். துலிப் ஆர் அயன் நீடில் எடுத்துக்கலாம். த்ரெட்டோட எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கிட்டு தம் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி த்ரெட்டை இண்டெக்ஸ் ஃபிங்கரில் சுற்றி பிடிச்சிக்கிட்டு அண்டர் ஃப்ரேமில் இந்த 3 ஃபிங்கர்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி அண்டர் ஃப்ரேமில் நம்ம எந்த ஸ்டிச் போடும்போதும் நீடில் அண்ட் த்ரெட்டோட ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை நீடிலில் கவர் பண்ணி புல் பண்ணி எடுக்கணும். ஃப்ரேமுக்கு மேலே நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்க ஆர் போட்டிருக்க டிசைன் பார்ட் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய சீட்டிங் பொசிஷன் இருக்கணும். இப்போது ஃப்ரேமுக்கு அடியில் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி த்ரெட்டை பிடிச்சி ஸ்டிச் பண்ணுவோம். ஃப்ரேமுக்கு மேலே நம்ம நீடில் 90 டிகிரி ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு நீடில் பஞ்ச் பண்ணும்போது ஃப்ரேமுக்கு அடியில் இருக்கிற த்ரெட்டை நம்ம நீடில் செமி சர்க்கிளாக ரொட்டேட் பண்ணி நீடில் மேலே புல் பண்ணணும். த்ரெட்டோட நீடில் மேலே புல் பண்ணும்போது லாஸ்ட்டு போட்ட த்ரெட்டோட ரிங் சைடும் நீடிலோட டிப்பும் மீட் பண்ணுற இடத்துல த்ரெட்டோட நம்ம நீடில் லைட்டாக டேர்ன் பண்ணணும். இந்த ப்ராசஸை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிபிடின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. அதாவது நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கவர் பண்ணி நீடில் புல் பண்ணும்போது நீடில் மட்டும் ரைட்டாக டேர்ன் பண்ணணும். இதை தான் பஞ்ச். த்ரெட்டை கவர் பண்ணி மேலே இழுக்கிறதுக்கு புல் அண்ட் நீடில் டேர்ன் பண்ணுறதுக்கு டேர்ன். ஸோ பஞ்ச், புல், டேர்ன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ப்ராசஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை தான் நம்ம இந்த ஆரி ஒர்க் ஷாப் ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்து ஒரு டிசைனில் எந்த ஸ்டிச்சை முடித்ததும் எண்டில் நாட் போட்டுட்டு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஆரி நாட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் போடுவாங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எந்தெந்த டைப்பில் போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் நம்ம எப்படி ஆரி செயின் ஸ்டிச் ரெக்டாங்கிள் ஷேப்பில் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம எப்போ சில்க் த்ரெட்டு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு எடுத்தாலும் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கணும். எண்டில் நாட் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் சொன்ன மாதிரி பிபிடி ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கார்னரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி 2 ஸ்டாண்ட்ஸாக இருக்கிற சில்க் த்ரெட்டை நீடில் கவர் பண்ணிவிட்டு நீடில் அந்த த்ரெட்டோட மேலே புல் பண்ணும்போது அந்த மிட் பாயிண்டில் கரெக்டாக நம்ம டேர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு சில டைம் சிங்கிள் த்ரெட்டாக வரத்துக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ த்ரெட்டை நீங்கள் கண்டிப்பாக 2த்தையும் சேர்த்து புல் பண்ணுறோமா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம த்ரெட்டையும் நீடிலையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். 2யுமே ரொம்ப டைட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கிளாத், த்ரெட்டு எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. மோரோவர் டிசைனும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு டிசைன்லேயும் கார்னர் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டிசைன் ஃப்ளோக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு சின்ன குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிபிடி ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி செயின் போடும்போது நமக்கு அந்த கார்னரில் நல்ல பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். எந்த டிசைன் நம்ம போடுறோமோ அந்த டிசைன் பர்ஃபெக்டாக இருக்கும். மோரோவர் நம்ம டிசைனில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்க டிசைன் ஃப்ளோலையே நம்ம நீடில் ட்ராவல் ஆகணும். அப்படி நம்ம டிசைன் ஃப்ளோவில் போகாமல் கொஞ்சம் விலகி நம்ம போட்டாலும்
நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போது உங்களுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு லைனில் நான் கொஞ்சம் விலகியே ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கரெக்டாகவே இல்லை. ஸோ இப்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே லைனில் நமக்கு அந்த டிசைன் வர மாதிரி பிபிடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறேன். இப்படி நம்ம அடிக்கடி த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணும்போது கிளாத்தும் த்ரெட்டும் நல்லா டேமேஜ் ஆகிறதுக்கும் டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேஸ் பண்ண டிசைன்லேயே கவனமாக ஆரி ஒர்க் பண்ணணும். அடுத்து நம்ம டிசைனில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரேம், கிளாத் அண்ட் நம்மளோட சீட்டிங் பொசிஷன் இது மூணும் ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியும் நம்மளோட நீடில் பொசிஷன் மட்டும் அப்பப்போ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கார்னர்ஸ்லலாம் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உட்காரும் போதே நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கூடவே மறக்காமல் ஒரு பாட்டில் தண்ணீரையும் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு பாடி ஹீட் ஆகிடும். ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அடிக்கடி வாட்டர் இன்டேக் பண்ணிக்கணும். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த தப்பை செய்வோம். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம இன்ட்ரெஸ்டோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்காமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். எங்களுடைய இந்த ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கற்றுக்கும் போது எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி வித்தின் 6 monthஸில் நீங்கள் இந்த கோர்ஸை வித் சர்டிஃபிகேட்டோட கம்ப்ளீட் பண்ண முடியும். கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் எந்த ஒரு ஸ்டிச்சஸ் முடியும் போதும் நான் ப்ரொவைட் பண்ணுற ஷேப்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குற அசைன்மெண்ட்ஸையும் தனியாக கிளாத்தில் முடிச்சிட்டு அதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஆல்பமாக க்ரியேட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் அந்த டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய டிசைனாக செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸிங் டைம் நல்லா இருக்கும். மோரோவர் நல்ல ஸ்பீடும் கிடைக்கும். இன்னையோட கிளாஸில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்லையும் பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.